ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோட்டீன்ன்றது ஒரு 20 அமினோ ஆசிட் தான் வந்து ப்ரோட்டீன் வந்து. லைக் இந்த அமினோ ஆசிட்டில் 3 வகைப்படும் வந்து. ஒன்று வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், பிரான்ச் செயின்டு அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க, வந்து பிசிஏ சொல்லுவாங்க. இந்த 3 வகையான அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் நம்முடைய ப்ரோட்டீன்ன்றது. ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்கும். அதில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் இருக்குது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில். அதில் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸஸ். கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸஸ்னால் ஆனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம எடுக்கிற ஆனிமல், அதாவது விலங்குகள்லேருந்து வர ப்ரோட்டீன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். லைக் பால், சீஸு, பன்னீர், இறைச்சி, எக்கு, ஃபிஷ்ஷு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். மோஸ்ட்லி எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான். லைக் நீங்கள் சாப்பிட்ற பருப்பு, தானியம், பயிர் வகைகள், இது எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இப்போது நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லி அதாவது நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னீங்க வந்து 2-3 ப்ரோட்டீன் சோர்ஸை கம்பைன் பண்ணுறது பெஸ்ட்டு. லைக் இப்போது நீங்கள் பால் குடிக்கிறதுனா இருந்தால் பால் சார்ந்த பொருட்கள் லைக் தயிர், மோர், அந்த மாதிரி வே ப்ரோட்டீன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட நம்ம வந்து இப்போ பால் கூட ஏதாச்சும் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி, அது மாதிரி ரெண்டும், தயிர் கூட சப்பாத்தி அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா அமினோ ஆசிடும் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நம்ம வந்து தவிர்க்கலாம் வந்து. இப்போ டெஃபிஷியன்சினால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ப்ரோட்டீன் வந்து மசில் பில்டிங் மட்டும்தான், மற்ற எதுக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. ஸோ நம்மளோட டிஎன்ஏலே வந்து ப்ரோட்டீன் தான் கலந்துருக்கு. ஸோ ப்ரோட்டீன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லேயே முதல் ரொம்ப முக்கியமானது பார்த்தா ப்ரோட்டீன் மட்டும்தான். இப்போ ப்ரோட்டீனால் என்னென்ன பிரச்சனை வரும்னா, மெயினாக உங்களுக்கு வந்து மசில்ஸ் ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கு எப்போவுமே வீக்காக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் வந்து. உங்களுக்கு முடி, ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வரும். லைக் இப்போ ஸ்கின்னு வந்து ஸ்கின்னில் ஏதாவது தோல் அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது வரும். அந்த தோல் வந்து உரிகிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். முடி நிறைய கொட்டும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து அது ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் வந்து. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் வந்து. மெயினாக வந்து உங்களுக்கு மூட் சேஞ்சஸ் நிறைய வரும். அந்த ப்ரோட்டீன் சரியாக எடுக்கலைன்னா மூட் இரிட்டேஷன்னு, உங்களுக்கு டிப்ரெஷன்னு,